நாகை மாவட்டம் வேதாரண்யம் உட்பட பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். தற்பொழுது நாகை உள்ளிட்ட இடங்களையும் வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களையும் மழை நிலவரம் எந்த அளவிற்கு பதிவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய சூழலும் என்ன? தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மிக வேகமாக தமிழகத்தை நோக்கி நெருங்கி வருகிறது. குறிப்பாக நாகையில் இருந்து 640 கிலோமீட்டர் நேர் கிழக்கேவும் அதே போல் திரிகோணமலையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. தொடர்ந்து இது கரையை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக நாகை மாவட்டம் முழுவதும் அதாவது கடந்த அதிகாலை 3 மணி முதல் தற்போது வரை மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக வேதாரண்யம், நாகை, வேளாங்கண்ணி, திருக்குவளை உள்ளிட்ட பகுதி. எப்படியாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மழையானது தற்போது கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்று இரவு இந்த பகுதியில் குறிப்பாக நாகை மாவட்டம் இந்த கடலோர பகுதிகளில் எல்லாம் சூறைக்காற்று ஒரு 15லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. தற்போது இந்த காற்றானது மிதமாக வீசி வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை கொட்டி தீர்த்து வருவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையிலேயே உள்ளனர். வேதாரண்யத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக மழை பெய்திருக்கிறது. நாகையிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முடுக்கிவிட்டிருக்கிறார். அந்த மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள பேரிடர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு மையங்களுக்கு இந்த அதிகாரிகள் தற்போது இந்த உத்தரவு கிடைத்தவுடன் அங்கு சென்று மக்களுக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் நாகையில் தொடர்ந்து கடல் கொந்தளிப்பும் கனமழையும் அதிகமாக இருக்குது. இது குறித்து இந்த நம்பியா நகர் பகுதியில் இருக்கும் அந்த மீனவரிடமே நம்ம கேட்கலாம். இப்போ மழையும் கடல் கொந்தளிப்பும் எப்படி இருக்குது, அதே போல் எவ்வளோ படகுகள் மீன்பிடிக்க போகலாம், மீனவர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் கரையில் இருக்கீங்க? நாங்கள் ஒரு வார காலமாக அந்த தொழில் முறையில் இருக்கோம். மீனவத்துறை புயல்ஸ் காரணமாக எங்கள் தொழில் போனால் சொல்லிச்சு. எங்கள் ஊரில் மட்டும் 200 ஃபைபர் படகு, 50 விசைப்படகு இருக்குது. நாகை மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 விசைப்படகு, 4000 ஃபைபர் படகு இருக்குது. இந்த புயல் காரணமாக ஒரு வாரமாக நாங்கள் தொழில் போகலை. கடல் கொந்தளிப்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக கடல் சீட்டம் அதிகமாக இருக்கிறனால எங்கள் நம்பியானகர் துறைமுகத்தூரில் அரிப்பு ஏற்பட்டு 200 மீட்ரு அரிச்சிருச்சு. இதன் காரணமாக நேற்று மீன்வளத்துறையை அணுகினோம். அவங்க உடனே பார்த்து இன்றைக்கி பார்த்து உடனே தற்காலிகமாக கல் கொட்டி அந்த அரிப்பை தடுத்தாங்க. அதுக்கான உடனே 6 வண்டி லோடு கல் இறங்கி கொட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். மேற்கொண்டு எங்களுக்கு இந்த துறைமுக விரிவாக்க பணிக்காக அரசிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் விரிவாக்க எஸ்டிமேட் போட்டு 35 கோடி அனுப்பியிருக்காங்க. அந்த விரைந்து அந்த 35 கோடிக்கு வேலையை முடித்து கொடுத்தா எங்கள் மக்களோட வாழ்வாதாரம் காப்பாற்றலாம். இல்லைனா இதுங்க சூழ்நிலை மோசமான சூழ்நிலை. இன்னமும் இந்த கடல் கொஞ்சம் அதிகம் அரிச்சிட்டே போணுச்சுன்னா எங்களோட வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருப்பதால் நம்பியா நகர் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டு மணல் திட்டுகள் கடலில் விழுந்திருக்கு. இதை அறிந்து தமிழக அரசு மீனவத்துறை மூலம் உடனடியாக இந்த பகுதிக்கு கருங்கல் இந்த மழையிலையும் கொட்டி இந்த மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீனவர்கள் யாரும் அதாவது இந்த கடற்கரை ஓரங்களில் வசிக்க வேண்டாம், மேடான பகுதிகளில் வர மாவட்ட ஆட்சியர் இந்த மீனவ கிராமங்களில் உள்ள மக்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.